நான் என்ன தொழில் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு, அந்த தொழில் மூலியம் வருமானம் வருமா அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்புகள் இருக்கு. அந்த வரக்கூடிய வருமானம் தங்குமான ஒரு அமைப்பு இருக்கு. ரைட்டுங்களா? தங்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு சுக செலவுகளுக்கு, அதுமே சுப செலவுகளுக்கு போகுமா, இல்ல கடனை கட்டுவீங்களான்னு ஒரு அமைப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? இது சார்ட்ல எல்லா ஜாதகமும் எடுத்து அவங்களுக்கு என்னன்னா 6000 சொல்லுவோம். இந்த 6ஆம் பாவாதிபதிகளோட தசா நடந்தாலோ அந்த 6000 இது எதை பேஸ் பண்ணி இது என்னமோ 6ங்கிறாங்க, பாவங்கிறாங்க, வீடுங்கிறாங்க, இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாதுங்க. இது எல்லாமே ஃபார்முலா. 6ஆம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுக்குதோ கட்டாயமா கடனாளி ஆக்கும். ரைட்டுங்களா? அந்த கடன் ஒரு தசாவா இப்ப ஒரு மினிமம் ஒரு தசா கலங்கிறது 6 இயர்ஸ்ங்க. 6 கடன்னா 5 கடனோட அடைத்தல் 5th ஹவுஸ். ரைட்டுங்களா? 5th ஹவுஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா கடன் உங்களுக்கு அடையப்படும். அப்ப ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சு 6ஆம் வீடு என்னன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான 5ஆம் பாவ அதிபதி யாரு, அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து கட்டாயமா சரி செஞ்சுக்கலாங்க. இது விதியிலே இருக்கா, இது இத்தனை நாள் இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லுவேன் என் கிளையன்ஸுக்கெல்லாம், இப்ப கடன் வாங்கக்கூடிய நேரம், ஏற்கனவே அவங்க பயங்கர கடனாளியா இருந்துட்டு இருப்பாங்க, வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் புத்திசாலித்தனம் என்னன்னா, கிரகம் உங்களுக்கு என்ன கொடுக்குதோ அதை பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? கடன் கொடுக்குது இப்போ வாங்கிடுங்க.